ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யூடியூப் சேனல் மூலிமா எப்படி வெகு சீக்கிரமாக வந்து சக்ஸஸ் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ ஃபேஸ் காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக ஃபேஸை காட்டாமல் பேசாமல் எப்படி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணணும். யூடியூப்பில் நான் ஜாயின் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே இன்கம் வேணும், ஜஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது நான் வந்து நிற்பேன் யூடியூப்லேயே. என்ன ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகியே தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறமும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் யூடியூப் சேனல் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகிறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எல்லா விஷயங்களுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனோ அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னை விட அட்வான்டேஜான சேனல்ஸ்லாம் இன்னும் பெட்டராகவே இருக்குது. அது மூலிமா எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து 1 by 1 வீடியோ கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி கண்டென்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பேசாமல் ஃபேஸ் காட்டாமல் எப்படி சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்லா சூப்பராக கண்டென்ட் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 10 சேனல் ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், நீங்கள் வந்து லேடிஸாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் சேனல் குறைஞ்சது 6 மாதத்தில் நீங்கள் வந்து சூப்பராக யூடியூப்பில் சக்ஸஸ் ஆக முடியும், சாதிக்க முடியும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷனோட கொடுக்க போகிறேன். அதில் வந்து நம்ம சேனல் வந்து லேடிஸ்லாம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாகவே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் கேட்டுருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைவிட்ட மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆகஸ்ட் 1 இன்றைக்கி நான் வந்து தீர்மானிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆகஸ்ட் 1 30 முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பை பற்றி பேசிக் கோர்ஸ்லாம் நான் வந்து என்னுடைய ஆடியன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நான் எடுத்துருக்கிறேன். அந்த கோலை கண்டிப்பாக என்னால் வந்து அடைய முடியும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல். எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். குக்கிங் சேனல்லாம் ஃபேஸை காட்டணுமே, வீடியோ நம்ம பேசணுமேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். யூடியூப் சேனலில் குக்கிங் சேனல்னு போட்டு பாருங்கள். நிறைய பேருடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மியூசிக் போட விட்ருப்பாங்க. அதில் தேவைப்படக்கூடிய மெத்தட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலியமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ஸ் கட் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வீடியோ மட்டும்தான் நீங்கள் வந்து காட்ட போகிறீங்க. அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட் மூலிமா நீங்கள் வந்து பண்ணுறது மூலிமா சூப்பராக இந்த சேனல் வந்து நீங்கள் வேறு லெவலுக்கு ஃபியூச்சரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். யூடியூப் தான் என்னுடைய கெரியர், யூடியூப்பில் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எஸ்பெஷலி லேடிஸாக இருந்தீங்கன்னா சூப்பராக பெட்டராகவே நீங்கள் வந்து திங்க் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுடைய பெஸ்ட்டை உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கொடுங்க. ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைபர், வியூஸ் எல்லாமே ரொம்ப லோவாக தான் போகும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போட்டுட்டு என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் நம்ம சேனல் மூலிமா நான் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய நான் வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் குக்கிங் சேனல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் சேனல். இப்போது எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறையா யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் படிக்கிறவங்க. அதாவது வீட்டுக்கு எப்படி ஒரு மொபைல் ஃபோன், ஒரு பைக் இருக்கோ அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2025லலாம் வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போதைக்கு நான் பார்த்தாலே அதான் தெரியுது. வீட்டுக்கு 1 இல்லை 2 யூடியூபர்ஸாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அந்த விதத்தில் இந்த ட்ராயிங் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் பக்காவாக போகும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், அறிவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் ட்ராயிங்கில் வந்து ஃபேஸை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வீடியோ எடுக்க போகிறீங்க. நல்லா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 10,000 மதிப்பில் ஒரு மொபைலு கேமரா குவாலிட்டி இருந்தாலே போதுங்க. எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் உங்களுக்கு 1 by 1 வந்து சொல்கிறேன். எப்படி ப்ராப்பராக யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அட்வான்டேஜ் கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். லைவ் செக்ஷன் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் வேறு லெவலில் போகும். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் 2 lakhs சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ்னால தான் என்னால் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அடைய முடிஞ்சது. யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்னா
கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் போட்டா தான் நம்ம வந்து வர முடியும். சும்மா வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதிச்சிட முடியாது, சக்ஸஸும் ஆக முடியாது. அதனால செகண்ட் டாபிக் வந்து டிராயிங் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தேர்டா பார்க்க போறது வந்து மெஹந்தி, கோலங்கள், டிசைன்ஸ் சேனல் சொல்லிட்டு இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டைம்ல வந்து என்ன சொல்றது? முக்குக்கு முக்கு பியூட்டி பார்லர் வந்துருச்சு. முக்குக்கு முக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்புட்ன்னா, அந்த இண்டஸ்ட்ரி நல்லா அதிகமா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா வந்து நீங்க மெஹந்தி டிசைனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க வந்து பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன் படிச்சிருக்கலாம். படிச்சுட்டு வீட்ல வந்து இருக்கவே வேண்டாம்னு தான் நான் சொல்ல வரேன். வீட்ல இருக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு அமௌண்டே கிடைக்கலைனாலும் பரவால்ல. உங்களுடைய நாலேட்ஜ வளர்த்துக்கிறதுக்காகவாவது நீங்க வந்து ஏதாச்சும் விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களையே நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. WhatsAppல எப்படி மாசம் மாசம் ஒரு அப்டேட் வருதோ, நீங்க வாரம் வாரம் உங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாரியே கோலங்கள், இந்த மெஹந்தி டிசைன்ஸ்க்குலாம் வந்து ஃபேஸ காட்டணும், வாய்ஸ் ஓவர் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய ஸ்கில் வந்து எடிட்டிங்ல உங்களுடைய நேரத்த ஒதுக்குங்க. உங்களுடைய ஸ்கில்ல அந்த எடிட்டிங்ல காமிங்க. எடிட்டிங் தான் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். வியூஸ் போறதுக்கும், வியூஸ் போகாம இருக்கிறதுக்கும், சேனல் குரோத் ஆகுறதுக்கும், குரோத் ஆகாம இருக்கிறதுக்கும் எடிட்டிங்ல தான் நீங்க வந்து கை வைக்கணும். வேற எதுலயுமே கை வைக்க வேண்டாம். எடிட்டிங்கில நேரத்த ஒதுக்கினீங்கனாலே போதும். எனக்கு எடிட்டிங்கே பண்ண தெரியாதே, எப்படி வந்து சேனல் ஸ்டார்ட் பண்றது, சாதிக்கிறது? நானுமே இந்த இடத்துல யூடியூப்ல ஃபர்ஸ்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் 0வா தான் உள்ள வந்தேன். இல்லைங்களா? உங்கள மாரி தான் எல்லாருமே. சாதிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறியோட, ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணி பண்ணவங்க மட்டும் தான் இப்பலாம் சாதனையாளர்களா இருக்கிறாங்க. ஸோ, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு சாதனையாளர் தான். எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்கில் இருக்கும். முதல்ல உங்க ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அதில நம்ம 3 பார்த்ததுல வந்து மெஹந்தி அண்ட் கோலம் டிசைன்ஸ் வந்து பண்ணுங்க. இதுவும் வந்து நல்லா ஓரளவுக்கு குரோத் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம 4தா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, கைவினைப் பொருட்கள். கிராஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? கிராஃப்ட் டிசைன்ஸ். எல்லாருமே வந்து கைவினைப் பொருட்கள் செய்றதுல ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் பண்ணுவாங்க. வீட்ல தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சு இப்படி வந்து ஒரு அழகான பொருளா மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போ யூடியூப்ல சேனல் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பண்றது மூலியமா நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நீங்க வந்து எஜுகேட் பண்ற மாரி இருக்கும். நெறைய ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இந்த எம்ஏ, பிஎட்லாம் படிக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிராஃபிக் ஒர்க்கு, கைவினைப் பொருட்கள். அதாவது வேஸ்ட்டான காலண்டர்ல வந்து எப்படி வந்து டிசைன் பண்றது? எப்படி மக் ரெடி பண்ணுறது, எப்படி காலண்டர் ரெடி பண்ணுறது, எப்படி மவுஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குற மூலியம் சூப்பராக சேனல் வந்து வேறு லெவலில் க்ரோத் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து 5வதா பார்க்கக்கூடிய சேனல் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கவிதைகள் அண்டு ஸ்டோரி. இதுக்கு நீங்கள் வந்து பேசணும், உங்களுடைய ஃபேஸை காட்டணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. கவிதைகள் உங்ககிட்ட நல்லா நான் வந்து கவிதை எழுதுவேன். நான் வந்து ஸ்டோரி நல்லா சூப்பரா படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் வந்து வாக்கியங்கள் சொல்லுவோம் இல்லையா? வாக்கியங்கள் மூலியமா எக்ஸெல் ஷீட்டோ, இல்ல பவர் பாயிண்ட் மூலியமாவோ டிசைன் பண்ணி நீங்க வந்து இடையில பேக்ரவுண்ட் மியூசிக் ஓட விட்டு காமிச்சீங்கன்னா, சூப்பரா வேற லெவல்ல மக்கள் வந்து பார்ப்பாங்க. சில பேர் படிக்கிறத விட அத வந்து கேட்டாங்கன்னா அத வந்து அவங்க வந்து படிக்கிறத விட அத வாசிச்சு அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த வீடியோ மூலியமா அந்த மியூசிக்கோட பார்த்தாங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில ரெஃப்ரெஷ் ஆகுறவங்கலாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் படிப்பாங்க. நீங்கலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்க ரியல் லைஃப்லயும் நெறைய பேர்ட்ட பார்த்துருப்பீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாரி சேனல் இப்போ நல்லா டிமாண்டா இருக்கு. இத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல குரோத் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6வதா பார்க்கக்கூடிய சேனல் ஐடியா என்ன அப்புட்ன்னா, மெடிடேஷன் மியூசிக்ன்னு சொல்லுவோம் இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் பண்றதுக்கு யூடியூப் தான் ஆன் பண்ணுவாங்க எல்லாரும். ஃபாரினர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ போட்டு விட்ருவாங்க. அவங்க வந்து லைவ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸ்கெடியூல் போட்டுவிட்டு அவங்க தூங்கிருவாங்க. ஆனா, காலையில 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லைவ்ல வந்து கிட்டத்தட்ட 1000 பேர், 2000 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, இங்க சக்சஸ் ஆனவங்க, சாதிச்சவங்கலாம் வந்து மெடிடேஷன் இந்த மாரி 5 AM கிளப் இந்த மாரி மீட்டிங்ஸ்லாம், ட்ரெய்னிங்ஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சாதிச்சிருக்காங்க. ஏன்னா, வாழ்க்கைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டு. நம்ம மைண்ட வந்து பிளாக் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டோம் அப்புட்ன்னா, நம்மளுடைய லைஃப்பும் சூப்பரா போகும். நம்ம ஃபேமிலியும் நம்ம வந்து அழகா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம நம்ம வந்து அழகா எடுத்துட்டு போ முடியும். அதுக்கு உண்டான சேனல் தான் இந்த மெடிடேஷன் மியூசிக். மெடிடேஷன் மியூசிக்க நீங்க எடிட்டிங் மட்டும் பண்ணா போதும். மியூசிக்லாம் ஃப்ரீயாவே யூடியூப்ல வந்து கிடைக்குது. யூடியூப் லைப்ரரியில போனீங்கன்னா, சூப்பரா ஃப்ரீயாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன சேனல்ல எதையுமே நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறது கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கு. ரெகுலரா 1 ஜிபி இல்லனா 1 1/2 ஜிபி எனக்கு தெரிஞ்சே லேடீஸ்லாம் போட்டுட்டு, தேவையில்லாம TikTok பார்க்குறது, சீரியல் பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூடியூப்ல சாதிக்கணும் அப்படின்னு வெறி இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க.
கண்டிப்பாக உங்களால் வந்து சாதிக்க முடியும். அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7ஆவதாக பார்க்கக்கூடிய சேனல் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே சேனல், அதாவது ஜென்ரல் நாலேஜ் சேனல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க வந்து டெஸ்ட் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. அதாவது பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போகிறாங்க. என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜும் ஜென்ரல் நாலேஜும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஜென்ரல் நாலேஜ் சேனல் ஆரம்பிக்கலாம். இல்லைனா என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி சேனல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலிமா நீங்கள் வந்து சூப்பராக கொண்டு போகலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்குது. இப்போ நான் சொன்ன வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட ரெக்கமெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய நம்பர்ஸு, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் என்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு வந்து கேட்டுக்கலாம். ஜென்ரல் நாலேஜ் சேனல் வந்து சூப்பராக போகும். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ் எதுவுமே ஓப்பன் கிடையாது லாக்டவுனுங்கிறதுனால. எல்லாருமே ஆன்லைனில் படிக்கும்போது அவங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா டக்குன்னு யூடியூப்பில் போட்டு அடிக்கிறாங்க, உள்ளே போயிடுது. அப்போது உள்ளே போய் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டில் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். நீங்களும் அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய சேனல் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் சேனல். இப்போ நிறையா ரீசெண்டாக யூடியூப்பில் டிக்டாக்லேருந்து உள்ளே குதிச்சவங்க எல்லாருமே ட்ரோல் சேனலில் முக்கால்வாசி இறங்கிட்டாங்க. என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாமல் மாதம் ₹1,00,000 மேலே ஏர்ன் பண்ணுற ஒரே சேனல் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அது வந்து ட்ரோல் சேனல் தான். டிக்டாக்ல செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க இதை பண்ணுறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க. நடிகர் நடிகைலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா. அதாவது காமெடி பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நல்லா இன்கமும் பார்க்க முடியும். எனக்கு இன்கம் வேணாம், நான் யூடியூப்பில் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு யூடியூபர் ஆகணும் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 7 சேனல் இருக்கு இல்லையா, அதை பண்ணுங்கள். இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து சூப்பராக இன்கம் பார்க்கலாம், எனக்கு வந்து நான் வந்து அதிகமாக எனக்கு யூஸ் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ட்ரோல் சேனல் இப்போ ரீசெண்டாக நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், ட்ரோல் சேனல் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சினிமா டயலாக்கோ இல்லை சாங்ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அது ட்ரோல்னே பேரே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். காப்பிரைட் வராமல் எப்படி எடிட்டிங் பண்ணுற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் இந்த சேனல் க்ரியேட் பண்ணுறவங்க. அதுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிங்க. இதில் இன்னொரு விஷயம், யார் மனசையும் தயவுசெய்து புண்படுத்தாமல் ட்ரோல் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இன்கமும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 9ஆவதாக இருக்கக்கூடிய சேனல் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் சேனல். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா சும்மா போகாமல் கேமராவையும் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கையும் எடுத்துகிட்டு போங்க. சும்மா பஸ்ஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் வீடியோ எடுங்க. ஏதாச்சும் அழகான பொருட்கள் இருக்கா, இல்லை அழகான ஒரு இடம் இருக்கா, அருவி கொட்டுதா, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம். அதுக்கெலாம் நல்லா வியூஸ் கிடைக்கும். ஃபாரினர்ஸ்லாம் சூப்பராக பார்ப்பாங்க. அவங்களாம் இந்தியாவை சுற்றி பார்க்கணுன்லாம் வருவாங்க. ஆனால் அவங்களால வர முடியாது, அவங்க பிஸி ஸ்கெடியூலில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்து கவர் பண்ணி காமிக்கலாம். நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதாவது நினைவு மண்டபங்கள், அப்துல் கலாம் மணி மண்டபம், காந்தி மியூசியம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸை காட்டாமல் பேக்ரவுண்டு மியூசிக்கை மட்டுமே ஓட வச்சு நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம். நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எதிரே நிறைய கொட்டி கிடக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது இன்றைக்கும். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க தெரியல அவங்களுக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிடவும் கூடாது. இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு என்றைக்கும் தேடக்கூடாது, வாய்ப்பை உருவாக்கணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ அதனால் இந்த ட்ராவல் சேனல் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெளியில் ஊருக்கு போகிறீங்களா, சூப்பராக வீடியோ எடுங்க, அதை எடிட்டிங் பண்ணுங்கள், அதை அப்படியே வந்து அப்லோட். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 10ஆவதாக இருக்கக்கூடிய சேனல் ஐடியா வந்து டுட்டோரியல் சேனல். நீங்கள் வந்து எக்ஸல் உங்களுக்கு சூப்பராக தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து எனக்கு பக்காவாக தெரியும், ஆணிவேர் அக்குவேராக தெரியும். அதெல்லாம் வந்து நீங்கள் டுட்டோரியலாக வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து எப்படி வந்து சம் ஃபார்முலா எப்படி போடுறது, இந்த மாதிரி ஆக்சல் எப்படி போடுறது, மினிமேக்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் வடிவத்தில் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் ஓட விட்டு சூப்பராக பண்ணலாம். இதில் வாய்ஸ் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வாய்ஸும் கொடுத்துக்கலாம், வாய்ஸ் எல்லாமே பண்ணலாம். டுட்டோரியல்னால் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆப்பிள், லினக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓஎஸ் போடுறது, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, எப்படி ஃபோட்டோஷாப் வந்து எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வீடியோவாகவே டெக்ஸ்ட் வடிவத்தில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இதில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட எடுத்துக்கோங்க. உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், உங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரே ஒரு வீடியோ பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த வீடியோ வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் அதாவது ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து கோல் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த இடத்துல சாதிக்க முடியும், சக்ஸஸும் ஆக முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.